வேகா. பாருங்க கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்த அதே இடம் தான், ஃபோர்ட் கொச்சி பீச்சில் தான் இருக்கோம் கைஸ். இது மார்னிங் வியூ பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சேச்சி பேடிச்சு போயோ. அது ஏதோ Hey guys, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. நீங்க பாத்தீங்கன்னா ஈகலோட ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம காலையில எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெரினா பீச். இது மெரினா பீச்டா? ஃபோர்ட் கொச்சி பீச்ல தான் இருக்கோம். செலவு பண்ணி கூட்டி வந்து மெரினா பீச் சொல்றே, நியாயமாடா? ஃபோர்ட் கொச்சி பீச்ல தான் இருக்கோம். காலையில வியூ பாத்துக்கோங்க. நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம் இன்னைக்கு. வியூ பாத்துக்கோங்க. கோகாலி வந்து இங்க ஒரு ஈகலுக்கும் காக்காக்கும் சண்டை. அது ஊரே வேடிக்கை பாக்குது. இதான் அந்த ஈகல் காக்கா தூரமா இருக்கு. இதுதான் அது தலை மேல வந்து, ஆமாங்க, தலை கிட்ட வந்து பறந்துட்டு போகுது. பயந்துட்டோம். நம்ம பாப்பா இருக்கான்ல, ஏதாவது கொத்தி கித்தி வச்சு என்ன பண்றது வந்த ஊர்ல. பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கு. காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பிளசண்டா இருக்கு. நல்லா ப்ரீஸியா இருக்குங்க. கேக்குதா உங்களுக்கு சத்தம்? அலைங்க ஜாஸ்தியா இருக்கு. பார்த்துக்கோங்க. விலாகர் ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணுங்க. விலாகர் சூப்பரா இருக்கு இல்லைங்களா? வெல், நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பிஸியாக இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஹாய் சொல்லிடுங்க எல்லாருக்குமே. பீச் தான், ஆனால் பீச் மாதிரி அலை வரல. அவ்வளோ தூரத்துல இருந்தால் அலை வரல. இப்போ தான் அலை வருது. நல்லா வருது. ஆமாப்பா, இவ்வளோ தூரத்துலேருந்து அலை வரல நேற்றுலாம். அதான் இதெல்லாம் நேற்று வரல. இங்கே அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா? தெரியலையே. இங்கே இருக்காது, பேக் வாட்டர்ஸ் தானே அது. எங்கெங்கேருந்தோ வருதுனால எவ்வளோ தூரத்துக்கு வருது பாருங்க. இல்லை, நேற்று கொஞ்சம் பிளெயினாக தான் இருந்துச்சு. அலை பெருசு பெருசாக வருது. வா, தண்ணியில் நடக்காத, காஞ்ச இடத்துல நட. பாய், டாடா, ஃபோர்ட் கொச்சி. லாஸ்ட்டாக கேட்குறேன் திருப்பியும், இது என்ன இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபோர்ட் கொச்சி. தாதிக்கு இன்னும் தெரியல. ஏன் தெரியல? தெரியும். என்னது அது இடம்? இது ஃபோர்ட் கொச்சி. இல்லை, அவங்க இன்னும் கொச்சி கொச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும். ஃபோர்ட் கொச்சி. ஸோ நேற்று நம்ம போன இடம் என்னது சொல்லுங்கள்? அந்த சிட்டி வாட்டர் மெட்ரோவில் போய் இறங்கினோமே, எர்ணாகுளம். இப்போ நம்ம போகிற இடம் என்ன இடம் சொல்லுங்கள்? தெரியல. எர்ணாகுளம் நேற்றே போயிட்டோமே. ஏறினாலாம் இல்லை, இப்போ இறங்கினா தான். இன்னும் இறங்கி போகிறோம், கீழே போகிறோம். போகிற இடம் பேர் அலப்பி. அலப்பி. ஆமாம், உன்னை விட்டுட்டு முதல்ல நானும் இந்த மம்மியும் ஒரு வாட்டி போயிருக்கோம். மேரேஜ் ஆன புதுசில் போயிருக்கோம் ஆலப்பிக்கு. இப்போது நீங்கள் 2 பேரும் ஆடன்.
போகிறதுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி. இந்த பக்கம் கடல் இருக்குது, இந்த பக்கம் காயல் இருக்குது. அதான் அந்த பேக் வாட்டர்ஸ். ரைட் சைடில் கடல் இருக்குது, லெஃப்ட் சைடில் பேக் வாட்டர்ஸ். அந்த ஓரமாக போயிட்டுருக்கோம். தீவுன்னு சொல்லலாம். அதான் இது வந்து கனெக்டடாக இல்லை எங்கேயுமே. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த தண்ணிங்க தான். இதுதான் லாஸ்ட்டு. ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் வீடுங்க இருக்கும், அதுக்கு பின்னாடி கடல் இருக்கும். எதுவுமே தீவு வராது, பட் இதெல்லாம் அந்த மாதிரி. ரைட் சைடில் கடல் வருது பார்ப்போம். உனக்கு சின்னதுடா, எனக்கு வயசாயிடுச்சுல. இந்த குப்பை தட்டி மீன் மாதிரி ஐ பீச் இது பார்க்குறது. அந்த பக்கம் ஃபுல்லாக பீச் தான். பீச்சுக்கிட்ட பயம் இல்லாமல் கடல். இங்கெல்லாம் அந்த பீச்சில் எல்லாம் சுனாமி வராதா? கைஸ், நம்மளோட சேனல்ல பாக்குறீங்க, உங்களுக்கு சர்ச்சஸ் எல்லாம் நிறைய பிடிக்கும், இந்த பேக் வாட்டர்ஸ் பிடிக்கும், சி ஏரியாஸ் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க லைஃப்ல ஒன் டைம் ஆவது நீங்க வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வரணும். ஏன்னா நிறைய சர்ச்சஸ் இருக்கு, பேக் வாட்டர்ஸ் இருக்கு, சி பேக் வாட்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த போட்ல ஷிப்ல டிராவல் பண்ணோம் அப்படின்னாலும் இங்க வரலாம். இது ஒரு தனி விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டுமே ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல டெலிஷியஸான ஃபிஷ் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக கோஸ்டல் ஏரியாவாக உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் ஈஸியாக கிடைச்சிடும். ரொம்ப யம்மியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹோம் ஃபுட்டு தான் இங்கே எல்லாருமே சமைக்கிறது எல்லாமே. இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாமே கூட ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரபிளாக இருக்குது ரைஸ் ஃபுட் எல்லாமே. அண்ட் சுடுதண்ணி நான் சொல்லியே ஆகணும். இங்கே ஃபோர்ட் கொச்சியில் சுடுதண்ணி கொடுக்குறாங்க. சின்ன ஹோட்டல் போங்க, பெரிய ஹோட்டல் போங்க, கேரளா நாடு ஃபுல்லாகவே இந்த ஹெர்பல் வாட்டர் இல்லை அப்படின்னா சுடுதண்ணி இங்கே மஸ்ட். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஃபுட் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. ஸோ இங்கே நிறைய பனானாஸும் இருக்குது. கேரளா பனானாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நம்பி சாப்பிட்லாம் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும். ஸோ நல்லா இருக்குது, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக இருக்குது. ஃபிஷ்ஷஸ் கூடவே நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு கெட்டுப்போன ஃபிஷ்ஷஸ் வர சான்சஸ் இல்லை. வருது, டிஸ்போஸ் ஆகிடுது ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. டக்குன்னு சேல் ஆகிடுது, சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னா சர்ச்சஸ்க்கு ஃபேமஸ், சாப்பிட்றதுக்கு ஃபேமஸ். அதுக்கப்புறமா வேறு என்னப்பா ஃபேமஸ்? பேக் வாட்டர் பீச்சு, க்ரீனரிஸ்க்கு, சைட் சீன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். எங்கள் லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது இங்கே வந்து இதை அனுபவிச்சிடுங்க, நல்லா இருக்குது. ஸோ அப்படியே நான் ரோடை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடுங்கெல்லாம் பார்க்கணும், நல்லா பெரிய பெரிய வீடு, லக்ஸுரி வீடு அப்படின்னா இங்கே வரலாம். எல்லா வீடுமே அப்படி தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சரி, எல்லாமே இந்த பக்கம் பாருங்களேன், தண்ணி இருக்குது, இது பக்கத்தில் வீடு. இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க போட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பீப்புளுமே இந்த ஹவுஸ் மட்டும் இருக்கு ரைட்? என்னம்மா? இந்த ஹவுஸ் மட்டும் இருக்கு தானே? ஹவுஸ் மட்டுமா? ஹவுஸ் போட். போட் ஹவுஸ். போட் ஹவுஸ். போட் ஹவுஸும் இருக்குது. இங்கே பக்கத்தில் சின்ன கிராமத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே அவங்க போட்ஸ் தான் வச்சுருக்காங்க. கேரளாவில் நிறைய போட்ஸ் தான் வச்சுருக்காங்க. சர்ச் பயங்கரமாக இருக்குங்க,
சர்ச் எல்லா சர்ச்சும் போய் உள்ளே எடுக்க முடியாது, ப்ரைவசி, அவங்க விசிட்டர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ உள்ளே ஜஸ்ட் நம்ம போய் பார்த்தோம் அவ்வளோதான். பட் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு காட்டவும் முடியல. ஸோ வெளியிலேருந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும்க்கா. நான் பார்க்குற என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. டச், போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் அவங்க எல்லாமே இந்த வெளிநாட்டு ஆளுங்க வந்து கட்டினால ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அவங்கெல்லாம் நம்ம நாட்டை விட்டு போயிட்ட பிறகு நம்ம இந்தியன்ஸும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். கட்டுந்தனமாக அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ இவங்க இல்லைங்களா, அதனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரோட்ஸும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அந்த பக்கம் பாருங்க, இங்கே காயல்ல, அதுக்கு பின்னாடி பீச். அவன் என்னை திட்டுறான் ஐஷா, கொஞ்சம் பின்னாடி வா. சாரி சார். ஏய் லைட் ஹவுஸ் பாருப்பா மேலே, இது லைட் ஹவுஸ் பா. வா லைட் ஹவுஸ் தே, இது மேலே பாருங்க. இவ்வளோ சிம்பிளாக இருக்கு லைட் ஹவுஸ். ஆழப்புழா எழுதிருக்கு பாரு போர்டில். ஆழப்புழா ரைட்டில் போங்க. ரைட்டில் எங்கெங்க போகிறது, ஆனாலும் போங்கன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் மேலே. சரி போவோம், கடலுக்கு தான் போகுது. காத்தாடி காத்தாடி அவ்வளோதான் ஜி. இதுக்கு மேலே எங்கே போகிறது? கடலுக்கே போயிடுச்சா? கடலுக்கே போயிடுச்சு. முன்னோடி கடல் இருக்குதோ, கடல் பக்கத்திலே நம்ம வண்டி போது. ஆலப்புழா போது. ஓய் அதுக்கு ஃபுல்லாக கடல் தாங்க. இந்த பக்கம் கடல் தாங்க. இந்த பக்கம் அழகான ரோடுங்க, சும்மா சும்முன்னு இருக்குங்க ரோடு. இருக்கணுங்க ரோடுனா சில்லோன்னு ஜில்லுன்னு பார்க்கறதுக்கு ஜில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்க பேக் வாட்டர். ரோடு மஸ்தா இருக்கு. மெயின் மார்க்கெட். ரோடு தம்ம தூண்டா இருந்தாலும் ஸ்மூத்தா இருக்கு, நோ இஷ்யூஸ். 9 மணி ஆயிடுச்சு. இங்கேயே வாரே வா. எங்கே நம்ம லேட் பண்ணோம்? நீங்கள் எந்திரிக்கிறது. ஓகே ஓகே. நான் ஜாலியாக போகிறான். அந்த பையனுக்கு தெரியாது அவன் என்ன அனுபவிக்கிறான்னு. அவனுக்கு ஒரு நார்மல் லைஃபாக இருக்கும், ஆனால் அது சரியான பியூட்டிஃபுல் லைஃப். இலைங்க மரத்துல இருக்குது, அது கூட இல்லை. ஆமாம், அதுதான் மெயின். இவ்வளோ செடி வச்சுருக்காங்களே, அப்போ எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அது. அது இது கூட இல்லை, அவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்காங்க. கஷ்டம், க்ளீனாக வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ரோட்லலாம் அடிச்சு பிடிச்சி போகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நீ
வாங்குறீங்களாப்பா? மீன் வாங்கி காருக்கு மேலே போட்டு கருவாடாயிட போகிற வரைக்கும் அவ்வளோ சிரிப்பு. பண்ணலாமான்னு பார்க்குறான் போல. இதாவா? இல்லை இங்கே அடிக்க வச்சிடலாம். என்ன மாதிரி இருக்கு சர்ச். கழுத்து வலிக்குதா? எங்கே நிப்பாட்டிட்டேன்? செயின்ட் ஆண்ட்ரூஸ் பஸ்லிக்காங்க. இது எவ்வளோ பெரிய சர்ச் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கு. ஆலப்புழால 2 சர்ச்சு ஸ்பாட்டில் வருது. చూపిండి அந்த விநாயகர் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னாச்சு? அதெல்லாம் காலையில் இருக்காது. இல்லை இல்லைனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. பாருங்க கைஸ். ஆஹா உள்ளுக்கு போகிறோம் கைஸ். ஸ்வீட்டி ஃபுட் கோர்ட் உள்ளே போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்வீட்டி ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோங்க. ஸ்வீட்டி மாதிரியே எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக பேருக்கு ஏற்ற மாதிரியா. எக்கு கறி வாங்கணும். எக்கு கறி, இதுக்கப்புறம் இது வந்து வெஜ் குருமா அண்ட் பரோட்டா. பரோட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா இடத்துலையும் பரோட்டா நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆலப்புழா போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதே ஆலப்புழா தான் நினைக்கிறேன். இதே ஆலப்புழா தான். பட் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போக போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுறோம். ஓகேங்களா? நம்ம சாப்பிட்ட இடத்துல ஆப்போசிட்லேயே ஒரு சர்ச் இருக்குங்க. இந்த சர்ச் பார்த்துக்கோங்க, நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சர்ச்சு. இல்லை, இது வந்து இது சர்ச்சு. இது போட் இல்லை, சர்ச்சு. சர்ச்சில் ஏதோ திருவிழாங்களாங்க. ஆமாங்க, ஃபெஸ்டிவல் போலங்க. இங்கே பாருங்க, சைடில் இந்த பசங்களுக்கு விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஃபீஸ்ட் இருக்கும் போல. என்ன ஃபீஸ்ட்னு தெரியல. இங்கே பாருங்க, நிறைய கடை கிடெல்லாம். ஆமாங்க, சர்ச் ஏதோ பெரிய சர்ச் இன்னாகிரேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல. முடிஞ்சிருச்சா இல்லை இருக்கா, ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரியல. பள்ளி திருவிழா, ஊர் திருவிழா மாதிரி. சர்ச்சுக்கும் பள்ளி தான் சொல்லுவாங்க. சர்ச்சுக்கும் பள்ளி சொல்லுவாங்க. பள்ளி திருவிழா தான். ஹே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிறது ஆலப்புழா. ஆலப்புழாவில் நம்ம இப்போ புக் பண்ணியிருக்கிறது வேகா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஷிப்பு, வேகா போட். இது வந்து கவர்மெண்ட் உடைய ஷிப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷிகாரா போட்ஸ் நிறையா போகுது. ஸோ இதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க, நம்ம போட் மேலே, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இதுதான் காமிக்க கூப்பிட்டு வந்தேன். ஸோ ஆலப்புழா ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி இதுதான் வந்து போட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு.
இங்கே மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து லோக்கல் போட்ஸ் எடுத்துகிட்டு லோக்கல் போட்ஸில் போகிறவங்க போவாங்க. ஸோ இங்கே ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போட்டோடைய ஃபுல் லுக்கு. வேகா. ஸோ இது இல்லாமல் லட்சக்கணக்கில் போட்டுங்க இருக்குது. ஆலப்புழாவில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி போட்டு வர்றது போகிறது எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் இங்கே தான் முன்னாடி. ஸோ யா, ஓவர் டு யூ மை கேர்ள். என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம காலையில் ஒரு 10:40 இப்போது 10:30 இருக்கோம் கைஸ். 10:30க்கு நம்ம இங்கே இருக்கோம். வேகாவில் போகிறோம். அவங்க சொன்ன மாதிரியே வேகாவில் போயிட்டு நம்ம ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய். நீங்களும் எங்களை பாருங்கள், நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆலப்புழா போட் ஹவுஸில் தான் இருக்கும் வேகா. இது வந்துட்டு கவர்மெண்ட்டோட போட்டு இல்லை. கவர்மெண்ட் போட். 3 adults ஒரு கிட்டுக்கு எவ்வளோ வாங்கினாங்க? 2100. அடல்ட்ஸ்க்கு வந்து 600 ஏசி. அடல்ட்டுக்கு வந்துட்டு 600 ஏசி, 300 வந்து கிட்டுக்கு. ஸோ ஆல் டுகெதர் இட் இஸ் 2100. ஸோ இவ்வளோ கொடுத்து நம்ம வேகாவில் போகிறோம். Till 5 o'clock we will be here only. So stay tuned for more videos.